வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குருமணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து ஒரு குடும்பத் தலைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு குடும்பத்துக்கும் இல்லையா. ஸோ குடும்பத் தலைவன்றது யார்? ஓகே, அவரோட வேலை என்ன, அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களோட வேலை என்ன? ஓகே, ஸ்பிரிச்சுவலாக நான் பேசுகிறேன். ஸ்பிரிச்சுவலாக என்ன, தர்மப்படி, அதாவது இப்படி தான் இருக்கணும். ஃபேனுன்னா சுற்றணும், லைட்னா எரியணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஒரு வீடியோவில். அந்த மாதிரி குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும். ஓகே, குடும்பத் தலைவன்னா யார், குடும்பத்தில் இருக்க மற்றவங்க என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது கடவுள் படைப்பில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த எக்ஸாம்பிளில் மனுஷனே தான் க்ரியேட் பண்ணியிருக்கான். அதாவது கடவுள் வந்து மனுஷ உருவத்தில் க்ரியேட் பண்ணியிருக்கான். லைக் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அந்த மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா. கம்ப்யூட்டர் இருக்கிற CPU இட்ஸ் கனெக்டட், அந்த மாதிரி உன்னோட மெமரி கார்டு, அதில் உன்னோட மெமரி கார்டு, இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் கனெக்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குடும்பம்ன்றதும் வந்து ஒரு கடவுளோட படைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். இது ஒரு சிஸ்டம், அவ்வளோதான். ஓகே, இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஃபேமிலி இஸ் நாட் அ பிக் டீல், பட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ பிக் டீல். டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் காட் இட்ஸ் அ பிக் டீல். ஓகே, ஸோ முதல்ல இப்போ ஒரு சிவன், இதை நான் வந்து இதுவாக சொல்கிறேன், ரிலீஜியஸாக எடுத்துக்குவேன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சிவனோட ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க இல்லையா. சிவன் இருப்பார், சக்தி இருப்பாங்க, அவங்க ஒய்ஃபு, ப்ளஸ் 2 குழந்தைங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஏன் அந்த மாதிரி ஃபேமிலியாக வச்சு காமிச்சாங்க கடவுளை அப்படின்னா, இது ஹிந்துவிசம்ல தான் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, மற்ற இதிலலாம் இல்லை, உருவமே கிடையாது. ஸோ இதே உருவம் வச்சு காமிச்சாங்கன்னா, இங்கே ஃபேமிலின்னு ஒன்று மனுஷன் க்ரியேட் பண்ணியிருக்கான் இல்லையா. இந்த ஃபேமிலியில் இருக்கிறது யார் யார்? ஓகே, குடும்ப தலைவன்றது தான் சிவன். ஓகே, அடுத்தது சக்தி, அடுத்தது பசங்க. ஓகே, பசங்களுக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. ஸோ அப்போது முதல்ல அந்த குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, இவங்க 2 பேர் எடுத்துக்கலாம். இது எப்போ எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற விஷயம். ஓகே, மென் இஸ் இன்டெலெக்சுவல், ஓகே, அறிவை நிறைய யூஸ் பண்ணுறவங்க. உமன் இஸ் எமோஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு இதுவுமே, ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன். இதை எப்படி நடத்தணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவைப்படுறது எதுன்னா, ஓகே நீங்களே வச்சு பாருங்கள், அறிவா இல்லை எமோஷனா, இன்டெலெக்சுவலாக இல்லை எமோஷ்னலாக. ஒரு ஆஃபீஸை ரன் பண்ணுறாங்க, ஓகே, அங்கே அறிவை யூஸ் பண்ணி ரன் பண்ணாங்கன்னா அந்த ஆஃபீஸ் நல்லா போகுமா? எமோஷன் யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து அவங்களோட எமோஷனை காமிச்சா நல்லா அந்த ஆஃபீஸ் குதூகலமாக போகுமா? நீங்களே வச்சு பாருங்கள். அறிவு தான் இல்லையா. ஸோ அந்த அறிவு அதிகமாக இருக்கிறதுனால தான் குடும்ப தலைவன் வந்து அந்த தலைவன்னே வருது. ஓகே, அவன் வந்து அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது. ஸோ அடுத்தது எமோஷன் யூஸ் பண்ணுற ஒய்ஃபால் அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியாது. ஓகே, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர் ஆர் சம் எக்ஸப்ஷனல். ஓகே, உடனே இப்போ வீடியோ கேட்கும்போதே ஏதாவது ஒரு லேடிஸ் அறிவை யூஸ் பண்ணுற உமன் பார்த்தா நீங்கள் ஒரு 10,000ல் ஒருத்தியாக இருப்பீங்க. நீங்கள் உண்மையாகவே வந்து நான் அறிவு யூஸ் பண்ணுறாள், இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு சொல்லி நீங்கள் கோவப்பட வேணாம். நீங்கள் உண்மையாகவே அறிவு யூஸ் பண்ணுற பெண்ணாக இருந்தால் நீங்கள் வந்து 10,000ல் ஒரு ஆள். ஓகே, ஸோ எமோஷன் யூஸ் பண்ணுற மென்னாக இருந்தால் ஓகே, நீங்கள் 10,000ல் ஒரு ஆள் கிடையாது. இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த மென் வந்து பிகேம் எமோஷ்னல். ஓகே, ஐ கேனாட் சே இப்படி இருக்கணும்னு சொல்கிறேன், ஆனால் இப்படி இல்லை இப்போது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த உமன் ஆர் எமோஷ்னல் நவ். ஓகே, அது அப்படி ஆனாங்கன்னு தெரியாது. ஸோ தே கேட்ச் அப் ஃப்ரம் த உமன் ஆர் தே கேட்ச் அப் ஃப்ரம் மூவிஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகே, வெளியிலேருந்து சொசைட்டிலேருந்து, ஸோ அந்த மாதிரிலாம் ஆகிட்டாங்க நிறைய. பட் ஸ்டில் தே ஆர் பெட்டர் இன்டெலெக்சுவல். ஓகே, பட் இதுலேயும் எக்ஸப்ஷனல் இருக்குது. சைக்கோ ஃபாதர் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் ஸ்டில் அதை யோசித்து பார்த்தா, அவங்க சைடில் நல்லா டீப்பாக யோசித்து பார்த்தா, அவங்க எப்படி இருந்து இப்படி ஆனாங்க அப்படின்றத யோசித்து பார்த்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவங்க இன்டெலெக்சுவலாக இருந்தாங்களா இல்லையா அப்படின்றத முதல்ல இருந்தே நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு இது சொல்கிறேன். இப்போது சிவன் சக்தி அண்ட் 2 பசங்க. சிவன் சொல்கிறத கேட்குறது தான் சக்தியோட வேலை. சக்தி கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகே, விநாயகரும் சரி, முருகரும் சரி, இப்போ உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னா அவர் கிளம்பிட்டார். இவர் இன்டெலெக்சுவலாக இவர் ஒரு வேலை செஞ்சார். பட் ஸ்டில் தே போத்
லிசன் டு தேர் ஃபாதர்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாங்க. ஏன்னா அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, அந்த ஞானப்பழத்துக்காக போகல அவங்க. ஓகே, ஞானப்பழத்துக்கு குழந்தைங்க ஆசைப்படும் ஞானப்பழம். பட் ஆனால் அவர் சொன்னதை செஞ்சுட்டு அதை வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு ஒன்று எடுத்துக்கோங்களேன். அப்பா சொல்கிறத கேட்டு நடக்கிற எத்தனை ஒய்ஃப் இருக்காங்க, குடும்ப தலைவன் சொல்கிறத எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, நான் இப்போ பேசும்போது என்னை தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இவர் குடும்ப தலைவராக இருக்கிறதுனால இவர் குடும்ப தலைவர் வந்து பெருமையாக பேசுகிறார் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எவ்ரிதிங் இஸ் ஸ்டடி ஃபார் மீ. ஓகே, நான் படிச்சுட்ருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கேன், அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னை வச்சு இதை பேசலை, என்னோடய அப்பாவை வச்சு பேசுகிறேன். ஓகே, என்னோடய அப்பா ஒரு குடும்ப தலைவராக இருந்தார். ஸோ அவர் என்னெல்லாம் அனுபவித்தார் குடும்பத்தில், ஏன் அவர் வந்து குடும்பத்துக்கே ஒரு வில்லன் மாதிரி தெரிஞ்சார். ஓகே, அப்படின்றதெல்லாம் நான் வந்து ரொம்ப வருஷமாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, பண்ணி அதை வச்சு தான் நான் பேஸ் பண்ணி தான் நான் பேசுகிறேன். என்ன குடும்ப தலைவனை வச்சு நான் பேஸ் பண்ணி பேசலை. பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் சேம் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி ஹெட்டுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ அந்த பசங்களோ ஒய்ஃபோ அவங்க பேச்சு கேட்காததுனால அவங்க வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. ஓகே, they are becoming little bit emotional or more emotional. They are getting sick, they are getting diseases and everything. அப்புறம் வந்து இந்த ஃபேமிலியே வந்து ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு போகுது. ஸோ மற்றவங்களாம் அப்போ முக்கியம் இல்லையா அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து சிவனோட குடும்பம்னு சொன்னேன். சிவனோட குடும்பம் தான் எல்லாருமே நம்ம கடவுள் தான் பார்க்குறோம் இல்லையா. பிள்ளையார், முருகர் அண்ட் சக்தி அண்ட் சிவன் எல்லாருமே கடவுளாக தான் பார்க்குறோம். ஆனால் அதில் மெயின் கடவுள் யாருன்னு பார்த்தா சிவன். ஓகே, அவர் இல்லைன்னா இதெல்லாம் இல்லை, மற்ற கடவுள்கள்லாம் இல்லை. சக்தி இல்லை, விநாயகர் இல்லை, முருகர் இல்லை, ஐயப்பன் யாருமே இல்லை, சிவன் இல்லைன்னா. ஓகே, ஸோ சிவா இஸ் த மெயின் கான்ஷியஸ்னஸ். ஓகே, அது மூலியமாக தான் அதில் படைக்கப்பட்டது தான் வந்து சக்தியும் சிவனும் சேர்ந்து படைத்தது தான் வந்து இந்த பிள்ளைங்கள்லாம். சேம் ஃபேமிலி. ஓகே, அப்பா அம்மா அவங்க சேர்ந்து படைக்கிறது குழந்தைங்க. இப்போ சிவன் பேச்ச பிள்ளையாரோ முருகரோ இல்லை சக்தியை கேட்காம இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்களேன். ஓகே, சிவனே வந்து எமோஷ்னல் ஆகிருப்பார், அவரே குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கும். ஓகே, ஸோ இதனால் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. குடும்ப தலைவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க எல்லாருமே. ஓகே, அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சில எக்ஸெப்ஷன் நான் சொன்ன மாதிரி இருக்கும் இல்லையா. குடும்ப தலைவனில் சில பேர்லாம் வந்து ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, குடும்ப தலைவர்களில் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவன் இந்த மாதிரி இல்லையே, இன்டெலெக்சுவல் இல்லையே அப்படிலாம். ஜஸ்ட் டேக் இஸ் பாஸ்ட், அவனோட பாஸ்ட்டை எடுத்து பாருங்கள். ஓகே, நான் என்னோடய ஃபாதர் சைட்லேருந்து நான் பேசுகிறேன். என்னோடய அப்பா வந்து நான் பிறந்தப்பெல்லாம் ஒரே ஒரு 0 வாட்ஸ் பல்ப் தான் இருக்கும். 4 பசங்க அவருக்கு. ஓகே, சமையல் வேலை தான் செஞ்சார். ஓகே, 4 பசங்களையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு. ஓகே, பட் டெய்லியும் ஆல்மோஸ்ட் எப்போவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். ஓகே, நாங்களாம் கொஞ்சம் மெச்சூர் எங்கள் அண்ணன் வந்து ஒரு 10th வரும்போது அவனுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நிறைய ஃப்ரிக்ஷன், அடிக்கடி சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அடுத்த அண்ணன் வந்து ஒரு இந்த 10th போகும்போது அங்கே ஒரு ஃபைட். ஸோ அங்கே ப்ராப்ளம் ஆகும் அவங்களுக்கு, அப்புறம் எங்கள் அக்காவுக்கு, அப்புறம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்கூடையும் எங்கள் அப்பா சண்டை போட்டாருன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவருக்கு ஒரு முத்திரை குத்திட்டோம், அவர் ஒரு சைக்கோ அப்படின்ட்டு. பட் யோசித்து பார்க்கும்போது அறிவு வந்ததுக்கப்புறம் யோசித்து பார்த்தா ஒன்று தான் அவர் ஏன் கோவப்பட்டாருன்னு பார்த்தா ஒரு பிராமின், நாங்களாம் ஒரு பிராமின் ஃபேமிலி. எங்கள் அம்மாவுக்கும் அவருக்கு என்ன சண்டை வரும்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு 0 வாட்ஸ் பல்ப் மட்டும்தான் இருந்தது ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது. ஓகே, இது வரைக்கும் அவங்க எங்கள் பேரண்ட்ஸ்லாம் இன்னும் வாடகை வீடு தான், அப்பா இல்லை இப்போது. ஸோ வாடகை வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருள்லாம் வாங்கி கொடுத்தா அம்மா கஷ்டப்படக்கூடாது, அவங்க வேலை செய்யறதுக்கு எல்லாமே மிக்ஸி, கிரைண்டர் எல்லாம் வாங்கி கொடுத்து, ஃபோன்லாம் கூட வாங்கிட்டார். அவர் வந்து ஒரு அந்த முன்னேறணும் வாழ்க்கையில், மோர் ரஜிஸ்டிக் அவர். ஓகே, சமையல் வேலை செஞ்சாலும் நிறைய முன்னேறணும், மற்றவங்க மாதிரி நிறைய குடும்பத்துக்காக பண்ணணுன்ற இதெல்லாம் இருக்கும்.
ஸோ ஆனால் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வாங்காதீங்க, இப்போ எதுக்கு அது வாங்குறீங்க அது வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதனால் அவருக்கு கோவம் வரும். ஏன்னா நம்ம முன்னேறணும்னு பார்க்குறோம், இவங்க வந்து எதுவுமே வாங்கக்கூட விட மாட்டேறா நம்மளை அப்படின்னு சொல்லி அதனால் கோவப்பட்டு அவங்க அவர் அப்பப்போ கோவப்படுவார். அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததுன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது. ஓகே, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இவங்க 2 பேர், அப்பா அம்மானா ஒன்றா இருக்கணும் அப்படின்ற அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பசங்களுக்குள்ளே ஏன் ப்ராப்ளம் வந்துன்னு பார்த்தா, நாங்கள் வந்து பிராமின் ஃபேமிலி. ஒரு பூனல் போடுறாரு எங்கள் அப்பா, முதல்ல எங்கள் 2 அண்ணனுக்கு கஷ்டப்பட்டு ஒரு சத்திரம்லாம் ரெடி பண்ணி போடுறாங்க. பூனல் போட்டு ஒரு வாரம் 2 வாரத்தில் பூனல்லாம் கைடி போட்டுடுறாங்க எங்கள் அண்ணனுக்கு நினச்சிக்கோங்களேன். ஸோ இப்போ அவருக்கு கோவம் வருமா வராதா? ஓகே, வரும் இல்லையா? ஸோ அதனால் அங்கே ஒரு ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது அதே மாதிரி தான் எனக்கு நான் அவர் சொன்ன மாதிரி அவர் நினச்ச மாதிரி நான் படிக்கல. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, எல்லா குடும்பத் தலைவர்கள்கிட்டையும் இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறது நடக்காத போது அவங்களுக்கு கோவம் வருது. அதனால் அவங்க வந்து கோவத்தை காட்டுறாங்க, எல்லாம் இருக்குது. ஸோ அது அப்படியே ஃபேமிலியில் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆகி ஃபேமிலியிலேயே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு விஷயம் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து ஒரு குடும்பத் தலைவனை எப்படி புரிஞ்சுக்கணும், குடும்பத் தலைவன் எப்படி நடந்துக்கணும், இது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். குடும்பத் தலைவனை இப்போ சிவன் மாதிரி நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அவர் எது சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அவர் தான் கஷ்டப்பட்டு ஃபேமிலியை காப்பாற்றுறாரு. ஸோ அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். ஃபஸ்ட் we have to show the gratitude to him. ஓகே, ஒரு கடவுளுக்கு நம்ம எப்படி கிராட்டிடியூட் காட்டணும், கடவுளுக்கு கிராட்டிடியூட் காட்டுறதுன்றதே யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம படைச்சார், டெய்லியும் நம்மளை உயிரோடு எழுந்துக்க வைக்கிறாரு, தூங்கி ஓகே நம்மளுக்கு இவ்வளோ சாப்பாடு கிடைக்குது, நம்ம தான் சம்பாதிச்சு சாப்பிட்றோன்னு நினச்சிக்கிறோம். பட் கடவுள் கொடுக்குறதுனால தான் நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்தாதான் கடவுளை முதல்ல நன்றி சொல்லுவோம். அடுத்தது மனுஷனாக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஃபேமிலி மெம்பராக யார் உனக்கு சோறை எடுத்துன்னு வந்து கையில் கொடுக்குறா, தட்டில் போடுறா அப்படின்னா குடும்பத் தலைவர். யார் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா குடும்பத் தலைவர் தான். ஓகே, ஸோ அவருக்கு கிராட்டிடியூட் காமிச்சே ஆகணும். ஓகே, ஸோ இப்போல்லாம் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. ஓகே, அதனால கொஞ்சம் அதில் ஈகோ கிளாஷஸ்லாம் வரும். ஸோ இன்டெலெக்சுவலாக யார் அங்கே வேலை செய்கிறான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஓகே, அதே மாதிரி குடும்பத் தலைவன் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்டெலெக்சுவலாக யோசிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல எமோஷ்னலாக யோசிக்கிறத நிறுத்தணும். ஓகே, இந்த சினிமாலாம் பார்த்து கெட்டு போகக்கூடாது, சென்டிமெண்டலாக இருக்கக்கூடாது. அதுதான் சென்டிமெண்டலாக இல்லாமல் இருக்கிறது தான் முதல்ல இன்டெலெக்சுவலே. இஃப் யூ பீயிங் வெரி சென்டிமெண்டல், என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃப் அவங்களுக்கு பண்ணி ஆகணும், எல்லாமே என்னோடய குடும்பம் இவங்களுக்கு பண்ணி ஆகணுனாலே யூ ஆர் நாட் பீயிங் இன்டெலெக்சுவல். தென் ஆட்டோமேட்டிக்லி யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட், இல்லை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கடையில் போய் நான் 10 ரூபா கொடுத்தா 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கி தான் ஆகணும். 10 ரூபா கொடுத்துட்டு வர மாட்டான் எவனுமே சும்மாவே, இல்லையா? இல்லைன்னா 10 ரூபா பிச்சை போடலாம். ரெண்டுத்தில் எதாவது ஒன்று தான் பண்ணணும். ஒன்று நான் கொடுத்ததுக்கு எதாவது ஒன்று வரணும், இல்லைன்னா இட் ஷுட் பி எ சேரிட்டி. குடும்பத் தலைவன் அப்படி தான். ஒன்று குடும்பத் தலைவன் கொடுக்கறதுக்கு அவன் எதாவது எதிர்பார்த்து தான் ஆகணும், இல்லைன்னா இட் ஷுட் பி லைக் அ சேரிட்டி மாதிரி தான் பண்ணணும். ஓகே, இவங்க என் ஃபேமிலி அவங்களுக்கு பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. உலகத்தில் எல்லோரும் இவங்களாம் ஒரு பார்ட்டு என்னை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் சேரிட்டி பண்ணுறேன், தட்ஸ் இட். ஓகே, இட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் வந்து இன்டெலெக்சுவல், பீயிங் இன்டெலெக்சுவல். இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன் வரும். அப்படி இன்டெலெக்சுவலாக இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வரும்போது அங்கே ப்ராப்ளம்ஸ் கன்ஃபார்மாக இன்னெவிட்டபிள். ஓகே, ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு குடும்பத் தலைவன்னா இது. ஓகே, ஒன்றும் கடவுள் வந்து பார்த்து படித்து தான் மனுஷன் மூலியமாகவே இந்த மாதிரி சிஸ்டம்ஸே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சிஸ்டமை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அந்த நம்மளோட டாஸ்க் என்னவோ, நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னவோ அதை நோக்கி நம்ம போவோம். ஆம்பளைங்க மட்டும்தான் ஸ்பிரிச்சுவலாக போக முடியும், பொம்பளைங்களாம் போக முடியாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா இதுதான். ஃபஸ்ட்டு இன்டெலெக்சுவல்னால் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்டெலெக்சுவலாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து வெறும் இன்டெலெக்சுவலாக மட்டுமே திங்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னென்னு தெரியும். அதுக்கப்புறமா அவங்கள அப்படியே ஒய்ஃபும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஒய்ஃப் மோர் இன்டெலெக்சுவலாக இருந்தாங்க ஹஸ்பண்டை கூட அப்படின்னா தே ஷுட் ஸ்டார்ட் டூயிங் திஸ். ஓகே, பீயிங் கிராட்டிடியூட் டு த காட், பீயிங் கிராட்டிடியூட் டு எவ்ரி திங் அரவுண்ட் தெம். அதை குழந்தைங்களுக்கும் டீச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் தான் குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கும். ஓகே, என்ன பண்ணாலும்
இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அதுதான் கர்மா. ஓகே, நம்ம வந்து என்ன தான் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களோட கர்மா படி, சன்ஸ்கார் படி, டெண்டன்சிஸ் படி அவங்க வந்து கொஞ்சம் ராங் ரூட்டில் போகிற மாதிரி தெரியலாம். பட் ஸ்டில் தே வில் கம் பேக். ஓகே, பட் நீங்கள் வந்து உடனே மாறிடக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். தட் இஸ் இன்டெலெக்சுவல். பீயிங் இன்டெலெக்சுவல் இஸ் பீயிங் ஸ்பிரிச்சுவல். பீயிங் ஸ்பிரிச்சுவல் இஸ் பீயிங் இன்டெலெக்சுவல். ஓகே, ஸோ குடும்பத் தலைவன் மாதிரி இன்டெலெக்சுவலாக எல்லாருமே இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஓகே, குடும்பத் தலைவன் தான் இருக்கணும்னு இல்லை. ஸோ இப்போ குடும்பத் தலைவன் மாதிரி இன்டெலெக்சுவலாக இருந்தால் அங்கே எல்லாருமே இருந்தால் அங்கே ஈகோ கிளாஷ் வருமானா வரவே வராது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி எமோஷ்னலாக குடும்பத் தலைவன் இருந்தால் அங்கே பிரச்சனை வரும் கண்டிப்பாக. ஓகே, இன்டெலெக்சுவல்னால் ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிச்சுவல்னால் இன்டெலெக்சுவல்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாருமே 4 பேர் இருக்கீங்க ஒரு குடும்பத்தில், 4 பேருமே இன்டெலெக்சுவல் ஆகிட்டீங்க. எல்லாருமே எது உண்மை, வாழ்க்கைனா என்ன எல்லாமே புரிஞ்சிக்கிச்சுன்னா அங்கேயே சண்டை வரப்போகுது. ஓகே, எல்லாருமே ஒருத்தர் கடவுள் மாதிரி பார்ப்பீங்க. ஓகே, யூ வில் நாட் see husband as an husband, wife as a wife, and children, child as a child. Okay, you will see child as a god, wife as a god, and husband as a god. Okay, இங்கே பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கா? கடவுளும் அடிச்சுப்பாங்களா? அடிச்சிக்க மாட்டாங்க. கடவுளை கும்பிட்றவனுங்க தான் அடிச்சுப்பானுங்க ரிலீஜியன்ற பேரில். ஸோ அதே மாதிரி இங்கே குடும்பத்தில். ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, குடும்பம்னு ஒன்று நல்லா இருக்கணும்னா இன்டெலெக்சுவலாக இருங்க. இன்டெலெக்சுவலாக இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அங்கே குடும்பம்னு ஒன்று இருக்காதுன்னா உடனே டைவர்ஸ் ஆகலாம் போயிடுவீங்கன்னு நினைக்காதீங்க. யூ ஆல் வில் பி டுகெதர், பட் யூ வில் பி நாட் அட்டாச்ட் வித் திஸ் ஸ்மால் group called family, but you will be the part of the whole universe. The whole universe will be your family. Okay, இதுதான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சா. ரொம்ப மாதக்கணக்கில் இதை நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சிது. நன்றி, வணக்கம்.